ஹாய் வணக்கம். வெல்கம் டு பாசிட்டிவ் ட்ரைப்ஸ். நம்ம பல நேரத்தில் நம்மளோட லைஃப்பில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு சில பேர் தான் காரணம்னு நினச்சிக்கிறோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஏதாவது ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே உங்களோட கலீக்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்களோட பாஸாக இருக்கட்டும், அவங்க உங்கள் மேலே ஹார்டாக இருக்காங்கன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, இவங்க நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, நம்ம வேறு இடத்துல வேறு வேலை தேடிட்டு போய் சந்தோஷமாக இருக்கலான்னு. பட் தெர் இஸ் நோ கேரண்டி தட் அந்த புது கம்பெனியில் போய் நீங்கள் மீட் பண்ணுற புது பாஸ் கூட உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருப்பாங்கன்னு. ஆக்சுவலி என்னென்னா, அவங்க எல்லாருமே நமக்கு ஒரு விதமான எமோஷனை ட்ரிகர் பண்ணுறாங்க. அந்த அந்த இமோஷ்னல் ட்ரிகர்னால நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, அந்த சுச்சுவேஷனை கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரியாமல் அதுக்கு நம்ம பண்ணுற ரெஸ்பான்ஸ் ஒரு பேட்டர்னாக மாறிடுது. ஸோ இந்த பேட்டர்ன் எப்போ வரைக்கும் நீங்கள் இதுதான் என்னோடய எமோஷன், அதாவது அவங்க இப்படி சொல்கிறது எனக்கு வருத்தமாக இருக்குது, ஸோ நான் வருத்தமாக இருந்ததுன்னா நான் என்ன பண்ணுவேன், என்ன நானே சந்தோஷப்படுத்திக்கணும். இந்த மாதிரி அந்த இடத்துல தேவையான சொல்யூஷனை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு அந்த விதமாக போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது உங்களால் இன்னும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். இதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா, நீங்கள் சேடாக இருக்கீங்கன்னா அது சேடுங்கிறது ஒரு இமோஷன். அந்த இமோஷனை எப்படி நீங்கள் டேக்கிள் பண்ணணுன்னா, ஹாப்பியாக ஆக்கணும். உங்களை நீங்களே ஹாப்பியாக ஆக்கிக்கிறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு அது எந்த விஷயம் என்ன சேட் ஆக்குச்சோ அதுதான் என் பிரச்சனைக்கெல்லாம் மூல காரணம்னு நீங்கள் நினச்சி அது பின்னால் போக ஆரம்பிச்சிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக பீஸ்ஃபுல்லாக இருக்கவே முடியாது. ஸோ உங்களுக்கு நடக்கிற ஒரு விஷயத்துக்கும் அது ஒரு இமோஷன் தான் அப்படிங்கிறத உணர்ந்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இமோஷனை நான் எந்த மாதிரி மாற்றணும்னு நான் விரும்புகிறேங்கிறத உங்ககிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள். அதுக்கப்புறமா அது விதமாக நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களால் உங்களோட சிச்சுவேஷனை மாற்ற முடியும். இல்லைன்னா எப்படி இருக்கும்னா, நம்ம சும்மா ஃபோனை எடுத்து வச்சுட்டு அந்த இன்ஸ்டாகிராமில் போயிட்டு, இல்லைனா இந்த ஃபேஸ்புக் ரீல்ஸில் போயிட்டு, அப்படி இல்லைனா இந்த யூடியூப் ஷார்ட்ஸில் போயிட்டு சும்மா ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம நான்ஸ்டாப்பாக பண்ணிகிட்டே இருக்கோம். என்ன பார்க்குறோங்கிறது எதுவுமே தெரியல. அதனால நமக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கான்னா கண்டிப்பாக இல்லை. பட் ஆனால் மைண்ட்லெஸ்ஸாக ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருந்து வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி, தேவையில்லையோ தேவையில்லாத விஷயங்களெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு மெஸ்டப் ஆகிடும். இதே மாதிரி தான் நம்மளோட இமோஷன்ஸை நம்ம கரெக்டாக லேபிள் பண்ணி நமக்கு என்ன வேணுங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணி ஒர்க் பண்ணலைன்னா நாமளும் இந்த மாதிரி வாழ்க்கையை வாழாமல் சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அதனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது ஆக்சுவலி என்ன இமோஷனுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அந்த இமோஷனை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கான ஒரு சொல்யூஷனை தேடுங்க. கண்டிப்பாக உங்களால் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்க முடியும். இதை நீங்கள் பண்ணிங்கன்னா அண்ட் உங்களால் உங்களுக்கே ஹெல்ப் பண்ணிக்க முடியும். இதோட வேறு என்ன வேணும் லைஃப்பில்? இன்னொரு பதில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். கீப் வாட்சிங் பாசிட்டிவ் ட்ரைப்ஸ்.